இருந்தாலும் பிரியமானவர்களே, ஊழியத்துக்கு போகிற இடத்துல நல்லா சாப்பாடு தருவாங்க, நல்லா சாப்பிடுவேன். இந்த பாண்டிகாட்டிலலாம் ஊழியத்துக்கு உபவாசம் கூடது கொஞ்சம்னா குறும்பாட்டு கறி, கிடா இறைச்சி, கிடா வெட்டி சோறு போடுவாங்க. சோறை கொஞ்சோல வாங்கிட்டு இறைச்சி நிறைய வாங்கி சாப்பிடு. ஒன்றும் செய்யலை. நான் தயவு செய்து பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவரை கிரேக்கரானாலும் யூதரானாலும் யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு தேவன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் புலம்புறோம், அங்கன வலிக்கு இங்கன வலிக்குன்னு சொல்லி. தேவ ஞானம், 7ஆம் வகுப்பு படித்தவனுக்கு என்ன ஞானம் இருக்கும்? கர்த்தர் கொடுக்கிற ஞானம் அது எல்லாத்துக்கும் கொடுப்பார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இந்த ஊழிய விஷயத்தில் அது எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியாது, அது எனக்கு தூரம், பாட வராது, நான் பாடிக்கிட மாட்டேன், எனக்கு வசனம் தியானிக்க முயற்சி பண்ணி இறங்கணும். அடுத்தால பெந்தேகோஸ் பாட்டு நிறைய கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறோம். ஏதாவது செய்யணுங்க. கர்த்தர் ஊழியத்தில் எனக்கு தெரியாதாக்கும் முடியாதாக்கும் அப்படி சொல்வதற்காக, சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்கி நிற்பதற்காக கர்த்தர் நம்மை முன்குறிக்கவில்லை. அவர் கொடுத்த பணியை நேர்த்தியாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு பெயர் சூட்டணும். எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இனி பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 9வது வசனம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லோரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். கர்த்தர் உள்ளத்தில் ஏவுனது. நீ பிரசங்கிக்கிறதை இன்னும் ஒருத்தா சொல்லு, கருத்தா சொல்லு, புரியும்படி சொல்லு. திட்டு சொல்லுகிற இடத்துல திட்டி சொல்லு, அன்பா சொல்லுகிற இடத்துல அன்பாய் சொல்லு. கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் நேசி, ஒருவரையும் விட்டுறாத. சில பிள்ளைகளுக்கு கடிந்து சொன்னாதான் கொஞ்சம் உரைக்கும். கொஞ்சம் நம்ம நியூட்ரலாக விட்டோம்னா அப்புறம் அப்படி அது சொதப்பிடும். அதனால் நமக்கு கொடுத்த வேலை என்ன? ஆனால் இத்தனை வரை உனக்கு தன்னை எத்தனை பேர் பலப்பட்டிருக்காங்க. இந்த பலப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று ஊழியக்காரன். ஃபஸ்ட்டு காரணம் ஊழியக்காரன் தான். 2-3 வருஷம் சபைக்கு வருவாங்க, அதை அழகாக மழுப்பி எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு விட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக விட்டால் வளர்ச்சியே இருக்காது. அதை முதையே கடிஞ்சு அவங்க ஒரு தப்பு போனால் அதுக்கு டக்குன்னு வெடித்து அது சரியில்லைன்னு திருத்தி, அல்லேலூயா, அன்பாக இருக்கிற இடத்துல அன்பாக இருந்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை போஷிக்கிறது போல நடத்தினா தான் அந்த ஜனங்கள் பலப்பட முடியும் கிறிஸ்துவுக்குள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தயவு செய்து ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். நம்ம என்னைக்கு ஆயத்தம் பண்ண போகிறோம்? என்னைக்கு யுத்தத்தில் பிசாசை ஜெயிக்க போகிறோம்? 11 நாளுக்கும் எத்தனை மணிக்கு ஒரு கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை நிமிஷம். ஆண்டவர் சொல்லிட்டார், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த 5 நாள் உபவாச ஜெபத்தில் நம்ம இன்னும் சாதிக்கலை. அதுக்குத்தானா இப்படி எதையாவது புதுமையாய் செய்ய நினைக்கிறது? இன்னும் 6 நாள் தான் இருக்குது. நம்ம யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். யுத்தத்தில் நம்ம ஜெயம் எடுக்கணும். இந்த 11 நாளும் நமக்கு யுத்த நாள் தான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரர் கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, பிரியமானதை செய்வார். யோவேல் 3:10 பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும், உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கவனிச்சிங்களா வசனத்தை? என்ன சொல்லக்கூடாதா? நான் பலவீனமாக இருக்கிறேன் வரணுன்னு தான் நினைச்சேன், காலையில் எந்திரிக்க முடியல, கூட கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு தூங்கிட்டேன், அதனால இங்கே நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? பலவீனனும், நீ உண்மையிலே பலவீனம்தான். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொன்னாதான் நீ யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியும். ஆண்டவர் உன்னை உருவாக்க முடியும். நமக்கு கொடுத்திருக்கிறது, நமக்கு ஒரு டைம், அது 10 மணி. 9 மணி வரை இன்னும் கொஞ்சம் கிடக்கட்டுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா என்ன ஆகும்? எங்கெல்லாம் பாதிக்கும்? கவனமாக இருப்போம். பலவீனம், நான் பலவான் நான் சொல்லுவேன். இப்போ உண்மையிலே
என்னெல்லாம் தூங்க சொன்னால் இப்போவுமே அழகாக தூங்குவேன். அவ்வளோ அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அது பலவீனம். ஆனால் பலவீனம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னால் பலம் இருக்குது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விதம் அதுதாங்க. என்ன வேணாலும் நீங்கள் நினைப்பீங்க, பாவம் அந்த பிரதர் அவ்வளோ வரைக்கும் ஜெபம் பண்ணியாச்சு, இன்னும் வர கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணுறாரு, ஃபோனில் அரை மணிக்கூர் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்லி கொடுத்த உபதேசம், நீ பலவீனம்தான், ஆனாலும் பலவீனன் என்று தன்னை சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். பிசாசுக்கு முன்னால் நான் பலவீனன் என்று நோச்ச கோழி போல நிற்கக்கூடாது. அப்படி எடுத்து நீங்கள் நம்ம பார்வையிலே அவன் செத்துறணும். நம்மளை பார்க்கும்போது அவன் வெட்கப்பட்டு தலை குனியணும். இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிற. நம்ம யூதா ராஜா சிங்கம் எப்பவும் நிமிர்ந்த நடை, அதை பார்த்தாலே ஒரு மாதிரிப்பட்ட மிருகத்துக்கு அவுட் சைடு வந்துடும். அப்படி இருக்கணும். பூனைக்குட்டி போல இருந்தா சிங்கக்குட்டிங்க, சிங்கத்துக்கு பிறந்த பிள்ளைகள் நாம சிங்கக்குட்டிகளாக தான் இருக்கணும். அதனால தயவு செய்து பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வன்படி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். கற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தையிலே பலம் வந்துடும். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். சில உபவாச கூட்டத்தில் பாஸ்டர் சொல்லியிருப்பார், 1 மணிக்கு கரெக்டாக முடிச்சிருங்க. நான் 12:45 சொல்லுவேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது 3 மணி வரை ஜெபிக்கலாமா? சும்மாவா சொல்லுவேன், அந்த உற்சாகத்தில் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நம்மை குறித்து எப்பா அவன் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறான் தெரியுது. பிசாசும் கவனிப்பான். 12:45 1 மணிக்கு முடிக்கணும்னா 12:45 முடித்தோம்னா நம்ம ஊழியத்தில் தோத்துட்டோம். அல்லேலூயா. 12:30 சொல்லி 12:45 முடிக்கிற மாதிரி. அல்லேலூயா. பாருங்க, வசனம் நிறைய இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41வது அதிகாரம். நீ பயப்படாதே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே மகனே, ஒரு சரீரத்தில் இருக்கிற பலவீனம், உனக்குள்ள இருக்கிற குறைபாடை குறித்து நீ கடுகளவும் ஐயப்படாத. பலவீனன் என்று உலகம் தெரிஞ்சாலும் உனக்கு கவலை இல்லை. நீ உன்னை திடப்படுத்து. நான் கிறிஸ்துவுக்குள் என்னை பார்க்கும்போது, இப்போ நம்ம பிள்ளை பாவம் மிராக்லினை பார்த்தா சரீர பழகினோம். ஆனால் அவ சொல்லணும், நான் பலவானாக்கும், நான் இயேசுவின் பிள்ளையாக்கும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படி சொல்லி பாருங்க. அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கத்தான் செய்கிறது. அப்போ படைச்சவர் சந்தோஷப்படுவார். என் மக சோடம் போகலை, தலை நிமிர்ந்து சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் இயேசுவாக்கும், எனக்கு முடியும். அவட நிறைய டேலண்ட் இருக்குது. நல்லா படிக்கணும்னு ஆசை இருப்பா, அவன் மேல் படிக்கணும்னு சோர்ந்து போகிறதில்ல. அதில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, அல்லேலூயா. பலனற்று இருந்தேன் ஐயா, உம்முடைய தயவினால் பலப்படுத்தி இருக்கிறீர் ஐயா. அல்லேலூயா. பாவியாய் அலைந்த என்னை அவருடைய நாமத்துக்கு சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தியிருக்கிற தேவன். புரிந்து கொள்ளுங்க. என்னாகமும் 23வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யார் சொல்லுகிறார்? தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உங்களுக்கு தெரியுமா? ஜோசப்பு வாழ்ந்து முடிந்த நாட்களுக்கு பிறகு ஜோசப்பை தலைமுறைகளை அறியாத பார்வோன் வந்ததுனால அந்த ஜோசப்பு மூலமாக நாட்டப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ளே அடிமையாக்கப்பட்டார்கள். ஆனால் மருத்துவச்சிகள் சொல்லுகிறார்கள், எபிரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பெண்கள் பலன் உள்ளவர்கள், நாங்கள் போவதற்கு முன்னாலே அவர்கள் பிள்ளையை பெற்று விடுவார்கள். பிள்ளை பெறுதல பலன். ராஜா சொல்லியிருந்தான், மருத்துவமனையில் அது ஆண் பிள்ளையா இருந்தால் கொலை பண்ணிருன்னு. அந்த மருத்துவச்சி சொல்லுவான், ஐயா அவர்கள் பலன் உள்ளவர்கள் ஐயா, நாங்கள் வைத்தியர்கள் போகிறதுக்கு முன்னாலே குழந்தை பெற்றுருவாங்க. அப்படி பேர் பெற்றவர்கள். வேதமும் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அதனால எகிப்தே கலங்கிற்று. இப்படியே இஸ்ரவேலை விட்டா எகிப்துக்கு எதிராக வந்துருவாங்கன்னு சொன்னா அவங்க கலக்கம் உண்டாகி
அவங்களுக்கு எதிராய் பாவம் செய்தார்கள். பிரியமானவர்களே, அப்படி தனித்தன்மை வாய்ந்தவர்கள் நாம், இஸ்ரவேலின் பிள்ளைகள், ஆண்டவருடைய ஒரிஜினல் வித்து. ஆனா நம்ம சொல்றோம் பலனே இல்லை, கழியவே இல்லை. தயவு செய்து அந்த 23வது வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபை இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க பிசாசு ஓத்துறோம். இப்படி சொல்ல நமக்கு வெக்கமா இல்லையா? நம்ம ரட்சிப்பு என்ன ரட்சிப்புங்க? நம்ம ரட்சிப்பு எவ்வளவு ஆழமானது. நம்மளை ரட்சித்து நம்மளோடு இருக்கிறவர் யார்? நம்ம சொல்லுவோம் பிசாசு ஓத்திரம் இருக்கு, அதனால தான் என்ன செய்ய முடியல, உடம்புல தெம்பு இல்லை, சாப்பிட முடியல. நோ நோ நோ, ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருபோதும் அதை ஒற்றுக்கொள்ளவே முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, தேவன் யாக்கோபுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை. அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, தயவு செய்து நம்ம இப்படியும் சொல்ல முடியாது. நீ பெலன் உள்ளவள். நம்முடைய பெலன், அதாவது பாம்பின் கால் பாம்பறியும், யானைக்கு தன்னுடைய பெலன் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? யானையை பார்த்துருக்கீங்களா? யானையை அந்த பாகன் ஒரு தென்னை மரத்தில், ஒரு ஆலமரத்தில், ஏதாவது ஒரு மரத்து வேரில் கொண்டு சங்கிலியில் கெட்டுவான். கெட்டிக்கிட்டு சில நாட்களில் அதை அவுத்து விட்டுருவான். அதை அந்த இடத்த விட்டு நகலாது. அது என்ன நினைக்கும்? நம்மளை கட்டி வச்சிருக்கு. தென்னை மரத்து முட்டிலே நிற்கும், ஆனால் அது சங்கிலி ஒன்று இருக்காது. ஆடி ஆடி அதிலே நிற்கும். அதுக்கு ஒரு உணர்வு, அது பூரணமாயிட்டு நம்ம இந்த சங்கிலி அறுத்துட்டு நம்ம போக முடியாது. நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். கவனிங்க, நாம கட்டப்பட்டு இருக்கிறோம், சங்கிலியாலே பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட யானைக்கு தெரியல. அதே போல தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். நான் பலன் இல்லை, எனக்கு பிசாசு. எப்படிங்க பிசாசு வரும்? இந்த பிசாசுக்கெல்லாம் செபிக்கிறது அது அபத்தமான காரியம். அந்நாளிகளுக்கு செபிக்கலாம், புதுசாக வரக்கூடியவங்களுக்கு செபிக்கலாம். விசுவாச பிள்ளைகள் இத்தனை வருஷமா விசுவாசமா இருக்கிறவன் சொல்லி நான் பிசாசு பிடியில் இருக்குன்னு சொன்னால் நமக்கு தான் அது அவமானம். ஆண்டவரும் வேதனைப்படுவார். தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நம்ம பலவான்களை உறுதிப்படுத்தும்படியா. அல்லேலூயா. அந்த 23, 24 பார்த்தோம்னா, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்து கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எவ்வளவு வர்ணிக்கிறார் பாருங்க. நம்ம அப்படிதான் இருக்கணும், சிங்க குட்டிகளாக தான் இருக்கணும். நம்மை குறித்து சொல்லணும், ஏ பிசாச நீ போறியா, அவன் அடிபட்டு சாக போறா அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? யார்கிட்ட போய் சொரிராவ போறா? மிராக்களின்கிட்டயா? மிராக்களின் கைனால நீ அடிபட்டு சாக போறா. அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றது, அந்த சனம் துஷ்ட சிங்கம் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது ஒரு கொள்கை. பிசாச பிடிச்சி தலையை உடைச்சி அவனை நசுக்கி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை நசுக்கவும் அதிகாரம். அந்த அதிகாரத்தை எங்க வச்சிருக்கா? யோசி. அல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். காலேப்பு யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், நான் 40 வயது வாலிபனாய் இருக்கும்போது என்னை நடத்தின மோசே எனக்கு சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவருக்கு உத்தமமாய் இருந்தபடினாலே, அவருக்கு நல்ல செய்தி கொண்டு வந்தபடினாலே. இப்போ சொல்றான், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். எவ்வளவு பெரிய சாட்சி பார்த்தீங்களா? காலேப்புக்கு 40 வயசுல ஆண்டவராலே சாட்சி பெற்றான், எனக்கு உத்தமமாய்
எனக்கு உண்மையுமாய் நீ ஊழியக்காரனாய் இருந்தபடினால் உன் முதிர் வயதில் நான் தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு எப்படி உறுதியாயிருக்கு? 14:11 மோசே என்னை அனுப்பின நாளில் எனக்கு இருந்த அதே பெலன், 40 வயசுல இருந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருப்பதற்கு அது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இதுதாங்க சாட்சி. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அதே கம்பீரம், அதே பெலன். அல்லேலூயா. உலகத்தை பார்க்க கூடாது. கர்த்தர் நமக்கு அப்படி நடத்துவார். அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் வேதத்தில் நம்ம சில வார்த்தைகளை பேசி செபிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29வது அதிகாரம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏங்க அவர் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு நம்மகிட்ட. உறுதிப்படுங்க, மனசுல ஒரு திடப்படுங்க. என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 5வது நாள் பாதி பலன் எனக்கு வந்து விட்டது. மீதி 6 நாளைக்குள்ளும் முழு பலத்தை நான் சுதந்தரிப்பேன். நான் ஓடுவேன், குதிப்பேன், சாடுவேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். எதையும் மேற்கொள்ள பலன் எனக்கு அவர் தந்து விடுவார். இந்த நிச்சயம் இருக்கிறது. அப்படின்னா எப்போ வரணும்? 9:50க்கே வந்து கதவை தட்டணும். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். பாருங்க 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பிள்ளைகளாய் வருஷத்துக்கு நமக்கு ஒரு ஏம் உண்டு. நமக்கு ஒரு காரியம் எனக்கு வைத்திருப்பார். எதுவுமே வயசான ஆளுக்கு ஒரு ஏம் இருக்கும். நம்ம பிள்ளைகள் என்னைக்கு பெரியவங்களாக வந்து இந்த ஊழியத்தில் கூட வருவாங்க. நானும் காத்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் வரணும், இந்த இடத்துல இருக்கணும். அவர் அது செய்வார். எல்லாத்துக்கும் ஒரு ஏம் இருக்குது. நமக்கு முதிர் வயசில் நம்ம படிக்கணும், பட்டம் பெறணும், வேலைக்கு போகணும், திருமணம், காரியம் நடக்கும். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல அதன் காலத்தில் அதன் காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆரம்பத்தில் சரியாக கோர்வையாக செபிக்க கூட எனக்கு வராது. இயேசுன்னு தான் சொல்ல தெரியும். அப்படி தான் என்னுடைய ஜெபம் ஆரம்பிச்சு. அதுக்கடுத்தால வசனம் என்னன்னு எனக்கு தெரியாது. பெந்தேகோஸ்து சபைக்கு போனால் அவங்க ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப பாடி ரொம்ப ஜெபம் பண்ண ரொம்ப மைனூட்டாக கேட்பேன். 10 மணிக்கு தான் ஆராதனைன்னு சொன்னால் 9:40க்கெல்லாம் நாங்கள் குடும்பமாக அங்கே போய் அட்டன் ஆயிடுவோம். என்ன பாட்டு எடுப்பீங்கன்னுலாம் போய் கேட்பேன், மூக்க நுழைப்பேன். அது என்ன பாட்டு எப்படி இருக்குன்னு ஒரு பாட்டு புக்குக்கு 2 பாட்டு புக்கு வாங்கி வச்சுக்கிடுவேன், சொந்த மாட்டு. அவங்க டிவியில் போட்டாலும் புக்கில் வச்சுருந்தாலும் புக்கு தனியாக வச்சுக்கிடுவேன். படிக்க ஆர்வம். அல்லேலூயா. அப்படி காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொரு அனுபவத்திலையும் சீக்கிரத்தில் எண்ணி 30 நாளைக்குள்ளே வெளியே சாட்சி சொல்லதுக்கு நான் ஆயத்தப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. 30 நாள் தாங்க. ஒரு சபையில் அங்கத்தினராய் நான் போய் பெந்தேகோஸ்து ஜாய்சன் சபை பாஸ்டர் 30 நாள் தான் வெளியே போய் பிறருக்கு ஜெபிக்கவும் சாட்சி சொல்லவும் என்னை ஆயத்தப்படுத்தினேன்னு சொன்னா. யாருங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? இன்னைக்கு 30 வருஷமானாலும் கோர்வையாய் 10 வார்த்தை பேச செபிக்க தெரியாதவங்களும் இருக்கும். பார்த்தீங்களா? நிறைய பேர் 4-5 பேர் வரல, செபிக்க சொல்லுவான். எதுக்கு வம்பு? ஆமாம், பேசாமல் வீட்டிலே இருந்து கொடுவோம். அல்லேலூயா. அப்புறம் என்னைக்கு நம்ம பலனடைந்து கழுகை போல எழும்புறது? கழுகு ஆகாரம் திங்காம போசினா எடுக்காம அது எங்க பறக்கும்? அல்லேலூயா. ஆமாம், மீன் தான் அதுக்கு சரி. சோதரம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, நான் சாட்சி சொன்னேன். அன்னையிலேருந்து எனக்கு எதிர்ப்பு தெரியுமா சபைக்குள்ள? நான் என்ன நினைக்கிறேன், பாஸ்டர் நல்லா சொல்லுவார், பரவாயில்ல. பெந்தேகோஸ்து சபைனா ஓடி போய் சொல்லுவேன். கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க என்ன. அவங்களும் சொல்லுவாங்க. அடுத்த நாள் மெல்ல கூப்பிட்டு, நாராயண வடிவு, நீங்கள் அப்படிலாம் போகக்கூடாது, என்ன சபை கூடி வருதில் விட்டுறக்கூடாது அப்படிம்பார். எனக்கு கொஞ்சம் எப்படிங்க வளர்றது?
அது நீங்கள் பின்மாறி போயிருவீங்க, பிசாசு உங்களை. அப்படி ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. அதாவது நம்ம முயற்சி பண்ணணும். அதாவது போதகனை மிஞ்சி வர்றதுக்கு பார்க்கணும். அவருடைய உபதேசம் தான் என்னை உருவாக்கினது. அவர் சொன்னார், கொடுத்த துணியோடு எங்கள் அப்பா என்னை வெளியே தள்ளி விட்டுட்டாரு. அப்போ அவர் எவ்வளவு சாட்சி, நம்மளும் இந்த சாட்சி சொல்லதை வச்சே, அந்த போதகனை வச்சு தான். சரி, இந்த நாராயண வடிவை போல நம்ம மாறணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க நமக்கு ஒரு ஆதாரம். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், பருத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர், புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வில் செழித்திடுமே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாய் மன்னாவை வரிசிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றும் தாழ்வு இல்லையே. இனிமையாய் மன்னாவை வரிசிக்க பண்ணுவார், இனி எனக்கு ஒன்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்பணும். ஆண்டவரே, சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற சர்வ வல்ல தேவனை, ஆண்டவரே, சோர்ந்து போவதற்காக நீங்க எங்களை அழைக்க இல்லப்பா. ஆண்டவரே, காணப்படுகிற மாமிசமோ பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. ஆவியின் வல்லமையினாலே மாமிசன் பலனடையும். ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். எங்களை பலத்தின் மேல் பலத்தை கொடும். எதிராளியை சந்திக்க, சத்ருவை எதிர்த்து நீக்க, ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற அண்டி இருக்கிற பொல்லாத வல்லமைகளை எதிர்த்து ஜெயித்து ஜெயம் எடுக்கிற உன்னத பலன், ஆவிக்குரிய பலனை எங்களுக்கு தாரும். எல்லாரும் கேட்போம், எல்லாரும் கேட்போம். கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை சோதம் போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்ம தேவனால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் அழைத்த அழைப்பிலே நாட்டப்பட்டு இருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் மலை போல வந்தாலும்
அதை பனி போல உருக செய்கிற தேவ பெலன் கொண்ட யூதா ராஜா சிங்க நம் பட்சத்திலே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தீங்கை காணாதிருப்பாய், வியாதி ஒன்று உன்னை மேற்கொள்வதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் பெலத்தின் மேல் பெலனடைந்து துஷ்ட சிங்கங்கள் எதிராளியாகிய பிசாசை அவர்கள் ஒரு வழி பண்ணி விடுவார்கள். நான் என் ஜனங்களுக்கு அதிகார பெலத்தை அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் நம் பத்தியிலே இருக்கிறபடினாலே அல்லேலூயா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். பலவீனனும் தான் பலவான் என்று சொல்ல சொல்ல தேவன் சொன்னார், இனி நான் பலவீனன் அல்ல. இதனால் வரைக்கும் நான் மாமிசத்திலே இப்ப இது என்னை ஆண்டவர் பலப்படுத்தி விட்டார். அவர் எனக்குள்ளே வாசம் செய்து விட்டார். நான் சாதிக்கிற மகனாக மகளாக மாற்றப்பட்டேன். சத்துருவை எதிர்த்து நிற்கிற திராணியை பெற்றிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். அவர் வார்த்தையாலே நான் பலனடைந்து விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிங்க, 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 துதிங்க. கர்த்தாவே நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரை. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த 5வது நாள் ஆண்டவரே உபவாச நாள் எங்களுக்கு வெற்றியின் அடையாளமாக அஸ்திபாரம் போட்ட நாளாக எங்கள் இருதயம் தேவனுக்குள் திடப்பட பலப்பட ஆண்டவரே உறுதிப்பட நாட்டப்பட கர்த்தர் எங்களுக்கு அசாதாரணமான ஒரு விசேஷித்த வல்லமை எங்களுக்கு தாரும். கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வீங்க. கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் நம்மை நிறைவாக்கும்படி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பலத்தின் மேல் பலனடையும்படி கேட்கிற எவனுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு வருகிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. இனி பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உன் வலது கரத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டார். நீ ஜெயம் எடுப்பாய், ஜெயம் எடுப்பாய், ஜெயம் எடுப்பாய். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உறுதிப்படுத்தினதற்காக ஆண்டவரே, நாங்கள் பலப்பட்டதற்காக எங்களுக்கு கிருபை செய்த ஆண்டவருக்கு உமக்கு நன்றி. பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவியை நீங்க தந்து விட்டீங்கப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதி இருக்கிற 6 நாட்களில் உம்முடைய மேலான கிருபை இருக்கட்டும். கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.